என்னம்மா ஐசு, உங்க அம்மாக்காரிய பத்தி உனக்கு தெரியாதா? அவகிட்டே வந்தது வராததும் நீ சொல்லணும். பேசாம இருந்திருக்கலாம்ல. அவளை பத்தி தான் தெரிஞ்சு கிடக்கு. சும்மானே இல்லாம இப்ப பாரு, அவ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போறா. அண்ணன் என்ன நினைப்பாருன்னு தெரியல. அதுவும் முல்ல நீ சும்மாவா விடும் இவள? என்ன நடக்க போதா அங்கே? பவித்ராட்ட அப்பவும் சொன்னேன்ப்பா, அம்மா அங்கே போய் சண்டை போடும் பவித்ரா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அம்மா கிட்ட நீ எந்த விஷயமும் சொல்லாதடி, நான் அவகிட்ட சொன்னேன்ப்பா. அவ கேட்காம அப்படியெல்லாம் பண்ணிட்டா, மென்டல் மாதிரி பண்ணிட்டா. இப்போ அம்மா தாண்டுன்னு தாண்டும். ஐயோ அப்பா, நீங்க போறீங்களா இல்ல நானே போவா பெரியம்மா வீட்டுக்கு? அங்க போகணுமா? ஏ அப்பா போனோம்னு வை, நம்மளால ஆத்தாது. அவங்க சண்டை போடுற இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. நீ வேணா போ. அங்க என்னமோ சண்டை போடாம அவளை பிடிச்சு இழுத்துட்டு வர வழியை பாரு, போ. அம்மா ஏன்ப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது? நாங்கள் தான் போவேனா, பிரச்சனை பண்ண வேண்டாமான்னு சொல்கிறோம்ல. ஆனாலும் நான் போய் தான் அவன்ட்டு தொக்கடின்னு ஓடுது. ஐயோ ஐயோ, இப்போ தேவையில்லாம ஓடி பவித்ரா. பத்தியா எங்கள் அம்மா பண்ணுறத? நீ சொல்லிட்ட, ஆனால் அங்கே என்னென்ன பிரச்சனைன்னு தெரியல. பெரியம்மாட்ட பேசி சமாளிக்க முடியுமா எங்கள் அம்மா? சொல்லு, பேசி சமாளிக்கவே முடியவே முடியாது. பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு மேலே அதிகமாக பேசும் தெரியுமா? இப்போ என்னடி பண்ணணுங்கிற? இங்கே பாருங்க பெரியப்பா, அங்கே முல்லை பெரியம்மா வந்து பேசுனது என்னால் கேட்டுட்டு இருக்க முடியல. பொது இடத்துல இப்படி தான் பேசுகிறதான்னு எனக்கு கோவம் பெரியப்பா. அதனால தான் நான் வந்து மல்லிகா பெரியம்மாட்ட சொன்னேன், போய் கேட்கட்டும்னு. கேட்டாதான் பெரியப்பா. நான் எப்படின்னா எங்கே பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாக. இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க பெரியப்பா. சண்டைலாம் போட வேணாம், பெரியம்மா நல்லா கேட்டு விட்டு வரட்டும். அப்போதான் நாளை பின்ன ஐஷோ எங்கனை பார்த்தாலும் புள்ளன்னு சொல்லி மரியாதையாக நடத்தும். இல்லைன்னா எங்கனை பார்த்தாலும் கண்டபடி பேசாதுல்ல. நீ சொல்லுவ முல்லை பெரியம்மா பற்றி எனக்கு தான் தெரியும். அது யார் இருந்தா என்ன, எங்கன இருந்தா என்ன, எப்போவா இருந்தா அதுக்கு என்ன? அது வாட்டுக்கு என்னென்ன பேசணுமோ பேசும்டி. ஏன்டி நீ வேற பவித்ரா? சரியம்மா, நீ போறியா? அங்க போய் எதுவும் சண்டையான்னு பாரு. என்ன? சரிப்பா. அப்பதான் என் கூட வரியா? நான் வரலம்மா. என்னைய பார்த்தா கூட முடித்தாண்டுவா அந்த முல்லை. தேவையா எனக்கு? உன் மருமகள்கிட்ட அதை கொடுத்தடி, உன் மருமகள்கிட்ட இதை கொடுத்தடி. உன் புருஷனெல்லாம் நீ என்ன பெத்தியா? என் புருஷன் உனக்கு என்ன மாயனா? நீ என்ன பேசுறதுக்கு என்னடி தகுதி இருக்கு? அப்படி இப்படின்னு அவ வாயில வந்ததெல்லாம் பேசுவாடி. அவகிட்ட பேசி சமாளிக்க முடியுமா? நான் வரல ஆயா, நீனே போயிட்டு வா. என்ன அப்பத்தா நீயும் வரலங்கிற? ஆமாடி, உன் பெரிய மகரி இந்த மாதிரியெல்லாம் நான் கேட்குறேனே, அந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பா. அதை கேட்டுக்கிட்டு நமக்கு கோபம் சுள்ளுன்னு வரும். சரி நானே போகிறேன், யாரும் வர வேணாம். அப்பா நான் போயிட்டு வரேன். பவி வீட்டில் இருக்கா, என் கூட அனுப்புறீங்களா? வேண்டாமா, ஆள் அழுக்கு எல்லாரும் எதுக்கு போய்கிட்டு? நீ மட்டும் போய் அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வா, புரியுதா? சரிப்பா, அப்ப நான் மட்டுமே போயிட்டு வரவா? என்னடி பாக்குற? போலாம். வீட்டுல போயிட்டு பேக் வச்சுட்டு வரேன். மூஞ்சிய பாரு. சொல்ல வேணாம்னு வந்து சொல்லிட்டு பேக்கை வைக்க எஸ்கேப் ஆகி ஓடுறியாக்கும் ஆளு மூஞ்சியும். அப்படி எல்லாம் கிடையாதுடி, போனோன்னு வரேன். ஏ அன்பு, யார் வீட்டுல? முல்லாக்கா, வெளியே வாங்க கொஞ்சம். அன்பு, இப்படி கத்துறோமே, காதல வாங்கி வாங்காத மாதிரி இந்த வீட்டுல இருப்பாங்க. ஏ அப்பா வேணும்னே கூட இருப்பாகப்பா. ஏ அன்பு, கௌதமே, மாமா, யாரு இருக்கீங்க வீட்டுல? முல்லையக்கா வாராங்களா பாரு. சம வீட்டுக்குள்ளதான் போவோமா? வேற வழியே இல்ல. வீட்டுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதுதான். இந்த ஏன் வீட்டு வாசம் நின்றுட்டு கோவுன்னு கூவுற? என்னடி உனக்கு இப்ப? உங்களை வரவே இருக்கதான், அப்புறம் எதுக்கு கூவுறாக? காதல கேட்டு கேட்காத மாதிரி இந்த வாரண்டின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா அங்க இருந்து பேசாமே இவ கத்தட்டு வரீங்களோ? இங்க பாரு, உனக்கு என்ன இப்ப? எனக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் எதுக்கு வந்து கத்துற? பாருங்க, என் மகளை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்ன பேசுனிய? நான் விஷயத்துக்கே வரேன். என்னடி என்ன இப்ப உன் மகளை என்ன பேசிவிட்டாவ? வீட்டு முன்னாடி வந்து கத்துற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? என் வீட்டு முன்னாடி வந்து என்னைய கூப்பிட்டு கத்துறதுக்கு பேசுறதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் முதிர் போச்சா? இங்க பாருங்க, என் மகளை எல்லாரும் முன்னாடியும் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவ உட்கார்ந்து இருந்தது உங்களுக்கு ஒரு இதா இருக்கா? அவ இங்க இருந்து இந்த வெயில்ல போனது அவ கால் வலி, ஒரு முள்ளு குத்திட்டு கால் வலின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அதனால அவ உட்கார்ந்து இருக்கிறா. நீங்க வந்த உடனே மினிஸ்டர் அம்மா வந்துட்டாக அப்படின்னு எந்திரிச்சு நிக்கல என் மக. அவளை அம்புட்டு பேச்சு பேசி அவ அவ்வளோ அழுகா. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அக்கா, அவ எனக்கு மட்டும் மக இல்ல, உங்களுக்கும் தானே மக. எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நமக்கும் மக தானேன்னு யோசிக்க மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? ஏ ஆமாடி, உன் மகெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. முன்னாடியெல்லாம் பெரியம்மான்னு நடிப்புக்காரி, அவ்வளோ நடிப்பா. இப்ப யாரோ எவரோ மாதிரி ஓ மக
தான் பார்த்துட்டு திரியிறா. உன் மகளுக்கு இதுல வேற நான் இது பண்ணலையாக்கும். ஏ அப்பா பாப்பாப்பா, நீயா இருந்தாலும் சரி உன் மகளா இருந்தாலும் சரி, நடிச்ச நடிப்பெல்லாம் அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓஹோன்னு ஆஹான்னு அந்த நடிக்கிறீங்களேடி. இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தாண்டி வருது? ஆ, அந்த அளவுக்கு பணம் ஏறி போச்சு, நகை ஏறி போச்சு. அதனால நம்மளெல்லாம் கண்டுக்குவீங்களா நீ உன் மகக்காரியெல்லாம்? ஏக்கா, எப்படிக்கா உங்களுக்கெல்லாம் இப்படி பேச மனசு வருது? இதுவே உங்கள் பொண்ணு அங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்தோடனே எந்திரிக்கல அப்படின்னா நம்ம மகளுக்கு ஆள் வலிக்கும், அதனால உட்காந்துருப்பா அப்படி நினைப்பீங்கல்ல. அப்போ ஏன் மக மட்டும் என்னை இழிச்சவாயா சொல்லுங்க? அவங்க எந்திரிக்கலன்னு இவ்வளோ பஞ்சாயத்தை கூட்டுறீங்க. மனசாட்சியோட எதுவாக இருந்தாலும் பேசுங்கக்கா. கேட்க வந்தா நகை இருக்கு பணம் இருக்குன்னு பேசாதீங்க, புரியுதா? அது நானா ஒன்றும் இது பண்ணதில்லை. எனக்காக என் மாமியார் என் மேலே வச்ச பாசத்துக்காக என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குதுங்களே, பொம்பளை பிள்ளைங்க. என் புருஷன் ஆனாப்புல உழைக்க மாட்டாரு, அதிக சம்பாதிக்க தெரியலையேன்னு சொல்லி எனக்காக எங்கள் மாமியார் கொடுத்துச்சு. அதை வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. என்னமோ தேவையில்லாமல் நகை இருக்குங்கிறிய. ஒரு நகை நட்டு கழுத்தில் போட முடியுதா? அதை பார்த்துட்டா ஒரு இது சிலுப்புறிய. அதை பார்த்துட்டா நகை இருக்குது பணம் இருக்குங்கிறீங்க. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கீங்களோ? ஆமாம். ஏய், என்ன பேச்செல்லாம் விதமாக தான் இருக்குது. பார்த்து பேச மல்லிகா. நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். ஏதோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு புரியுது. உன் மாக்காரி வந்தோடனே உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டாளாக்கும், ஒப்பிச்சிட்டாளாக்கும். ஆட்டை மட்டுக்கு இங்கே வந்து நிற்கிறா. ஆமாடி, திட்டினேன் தான். இப்போ என் மகளை திட்டினா என் மக கேட்டுக்க மாட்டாளா? அது மாதிரி உன் மக தானே நினச்சி பேசினே, ஏன் கேட்டுக்க கூடாதாக்கும்? இங்கே பாருக்கா, அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், அவள் ஏதாவது பேசியிருந்தாலும் அவளை கேட்குறதுக்கோ அவளை திட்டுறதுக்கோ உனக்கு உரிமை இருக்குது. நீ வந்து என் அக்கா, உரிமை இல்லைன்னா நான் சொல்லலை. எங்கள் வந்து நான் பொண்டாட்டி, உரிமை என் வீட்டு குடும்பம் நீயும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்மந்தமே இல்லாமல் அவள் உட்காந்துருந்ததுக்காக, காலை வலிக்குதுன்னு கால் மேலே கால் போட்டிருந்ததுக்காக அவளை நிற்க வச்சு அவ்வளோ பேத்துக்கு முன்னாடியும் அவளை அம்புட்டு பேச்சு பேசியிருக்க. இதை வந்து நான் கேட்காம நான் என்ன பண்ணுறது? இப்போ நானாக இருந்தாலும் அந்த இடத்துல திட்டாமல் வீட்டில் வந்தோன்னே ஏன்டி இப்படி பண்ண வச்சேன்னு நான் பேசுவேன். அதை நீங்கள் வீட்டில் வந்தோன்னே பேசியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பொது இடத்துல அப்படி பேசுனா? அம்மா, ஏமா பெரியம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? வாமா வீட்டுக்கு போவோம். பெரியம்மா, சாரி பெரியம்மா, அம்மா ஏதோ கோவத்தில் வந்து திட்டிட்டு பேசிகிட்டு இருக்கு, எதுவும் நினச்சிக்காதீங்க பெரியம்மா. அம்மா நீ வா போகலாம். வாத்தா கறி முன்னாடி போ, நான் பின்னாடி வாரேன்னு நடிச்சிட்டு இப்போ வந்து நிற்கிறியா? வாத்தா கறிகிட்ட ஒன்று விடாமல் வந்தது வராதமும் எல்லாம் ஒப்பிச்சிட்ட போல. அப்பா, நீ எல்லாம் விஷமாக தான் இருக்க. நான் தான் எதுவும் விவரம் தெரியாத பிள்ளைங்க மல்லிகா மாவளுவ, விவரம் தெரியாத பிள்ளை இந்த மல்லிகா மகளுக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இம்புட்டு விஷமாலாம் இருக்கிறிய நீ, உன் தங்கச்சி, உன் அம்மாக்காரியெல்லாம். அப்பப்பப்பப்பா, இத்தனை நாள் வரைக்கும் பெரியம்மா பெரியம்மான்னு உருகி பேசுவேன். இன்னைக்கு உன் ஆத்தாக்கறிகிட்ட வந்தது வராதவங்க போட்டு விட்டியாக்கும். நான் என்ன திட்டினாலும் வச்சாலும் கண்டுக்க மாட்டேன். இப்போ அந்த அளவுக்கு மண்டக்கணை ஏறி போச்சோ? அக்கா, எதுவாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் பேச்சு. என் மகளை தேவையில்லாமல் பேசாத. ஐசே, நீ எதுக்கு இங்கே வந்தப்போ? ஏம்மா, என்னால் 2 பேத்துக்குள்ளே சண்டை வேணான்னு நினைக்கிறேன். ஏம்மா நீ பெரியம்மா கூட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு? வேண்டாம்மா, நம்ம போகலாம் வாம்மா. பெரியம்மா, அம்மா தெரியாமல் பேசுகிறாங்க. யாரடி தெரியாமல் பேசுகிறா? பஸ் ஸ்டாண்டில் நடந்த சின்ன விஷயம், அதை நான் அப்போவே மறந்துட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆத்தாளும் மகளும் தேடிக்கிட்டு வந்து வீட்டில் வம்பிழுத்துட்டு இருக்கீங்களா? கேட்க போனால் எங்கம்மா தெரியாமல் பேசுது, எங்கம்மா தெரியாமல் பேசுனா? உங்கள் அம்மாக்கு ஒன்றுமே தெரியாது, குழந்த பாரு, பாவம் பச்சை மண்ணு. ஒன்றும் தெரியாமல் ஆத்தாக்காரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நீ நம்புற, நானும் நம்பணுமா? என்னடி பண்ணுங்கிற? என்ன பண்ணுங்கிற? பாடி பார்த்துக்கலாண்டி, பார்த்துக்கலாம். என்ன அடிக்கணுமா? நீ ஒரு அடி அடிச்சுன்னா நான் சும்மா இருப்பேன் நினச்சியா? அம்புடுத்தேன் உன் சோழியை முடிச்சு போய் வச்சுக்க. அடிக்க போகிற மாதிரில வந்து நின்றுக்கிட்டு வம்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னடி பண்ணுங்கிற? பட்டுடி பேசுடி. உங்களை அடிக்கிற அளவுக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைக்கா. நான் சும்மா சாதாரணமானவ. நான் எதுக்காக்கா உங்களை அடிக்க போகிறேன்? இங்கே பாருங்க, என் பிள்ளையும் உங்கள் பிள்ளை மாதிரி தான், சரிங்களா? அதனால உங்கள் பிள்ளையை எப்படி நடத்துவீங்களோ அது போல் நடத்துங்க. அதை விட்டுட்டு பிள்ளையில பார்க்குற இடமெல்லாம் திட்டிக்கிட்டு அதுக்கு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தயவு செஞ்சு என்னைக்கும் நினைக்காதீங்கக்கா. ஐசே, வா போகலாம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். எனக்கு கோவம் வந்து தான் உங்களை வந்து பிடிச்சி கத்துனேன். ஆனால் பிள்ளைங்களை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு நினைங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க, அது போதும். வாடி ஐசே. ஆளாக நினச்சிட்டு தான் இருக்கிறேன், நீ தான் என்னத்தை நினச்சிட்டு இருக்கன்னு தெரியல. வந்து நின்றுக்கிட்டு ஆன்னு பேசிக்கிட்டு இருக்க. போடி.
ரொம்ப என்ன ஆட்டம் ஆடுறீங்களோ போங்க. உங்கள் ஆட்டம்லாம் ஆண்டவனுக்கு தான் எடுக்கும். எப்பா கொஞ்சோண்டு நகையை பார்த்ததும் பணத்தை பார்த்ததும் என்ன ஆட்டம். நடத்து நடத்து. உன் புருஷன் கூட நம்மளை கண்டுக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, பார்த்தாலும் பேசுறது இல்லை, அப்படி போறாப்புல. அந்த அளவுக்கு ஆகி போச்சு உங்களுக்கு உள்ள திமிரு. எல்லாம் அந்த மாமியார் கிழவி சொல்லணும். இந்த கிழவி என்னமோ உன் புருஷனை மட்டும் தான் பெத்த மாதிரி ஆடிட்டு தெரியுது. இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த கிழவிக்கு காலம்புறம் கஞ்சி ஊத்து நீயே. கடைசி காலத்தில் என்னைக்காவது முல்லை அப்படின்ட்டு என்கிட்ட வராமல் போயிருமா? அன்னைக்கு இருக்கு அந்த கிழவிக்கு. அம்மா ஏமா வாமா நின்றுட்டு போகலாம் வீட்டுக்கு வாமா. அக்கா நீ என்ன வேணாலும் பேசிக்கோங்க பண்ணிக்கோங்கக்கா. ஆமாம் என் பிள்ளைங்களை இனிமேல் ஒழுங்கா நடத்துங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். வாய்ஸு இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் பெரியம்மான்னு தானே, அதை விட்டுட்டு கோல் சொல்லிட்டு தெரியாது. இந்த வயசுல இந்த பொம்பளை பிள்ளைலாம் அப்படி பண்ணக்கூடாது. நாளை பின்ன போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும். நீ எல்லாம் அடுத்த வீடு போகிற பிள்ளை, பெரியம்மான்னு கொஞ்சம் மரியாதை கொடு. காலேஜ் விட்டு வந்ததும் வராததும் உங்கள் அம்மா காரிட்ட போட்டு கொடுத்து வம்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா. ஏன் பெரியம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் நிஜமா எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படி என்னை மாட்டி விட்டுட்டே இருக்கீங்க? நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். சொல்லாம உங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல கேமரா வச்சு பார்த்தாலாக்கும். அம்மா நீ வாமா போவோம். இவங்க இப்படிதான் பேசுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். சொன்னா கேட்க மாட்டேன், வா.